உணவகத்தில் மான்கள் உட்பட வனவிலங்குகள் மற்றும் காணாங்கோழி இறைச்சி இருந்ததை தொடர்ந்து பெரியலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறை அறுவரை கைது செய்துள்ளது. ஸ்லாங்கூர் சபா பர்னாமில் உள்ள உணவகத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக தீபகற்ப மலேசிய வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் தலைமை இயக்குநர் அப்துல் காடிர் அபு ஆஷிம் தெரிவித்தார். அந்த உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 4 மான் இறைச்சிகள் காணாங்கோழி இறைச்சிகளும் இருந்ததாக அவர் கூறினார். பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளின் இறைச்சிகள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த உணவகத்தில் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை வைத்திருப்பதற்கான பெர்மிட் எதுவும் கொண்டிருக்கவில்லை. சட்டவிரோதமாக வேட்டையாடுவோர் மூலம் அந்த வனவிலங்குகளை அவர்கள் பெற்றிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அந்த உணவகத்தில் இருந்த 2 குளிர்சாதன பெட்டிகளில் 2000 ரிங்கிட் மதிப்புள்ள இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 40 முதல் 70 வயதுடைய 6 தனிப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அப்துல் காடிர் தெரிவித்தார். அந்த உணவகத்தில் மான் இறைச்சி உட்பட வனவிலங்கு இறைச்சிகள் விற்கப்படுவது சமூக வலைத்தளங்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அந்த உணவகத்தின் வாடிக்கையாளர்களில் பல விஐபிகளும் அடங்குவர் என கண்டறியப்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.